சாஃப்ட்வேர் துறையில் பணிபுரியும் பெண்களோட பாதுகாப்பு பற்றி பல்வேறு கேள்விகளை எழுப்பிய சென்னை சிறுசேரி ஐடி ஊழியர் உமா மகேஸ்வரியின் கொடூர மரணத்தை அவ்வளவு சீக்கிரத்தில் நம்மளால மறக்க முடியாது. பல்வேறு திருப்பங்களை ஏற்படுத்திய உமா மகேஸ்வரி கொலை பத்தி இன்னைக்கு ரத்த சரித்திரம் பகுதியில் பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஜோதிநகர் வரதராஜபுரத்தைச் சேர்ந்தவர் பாலசுப்பிரமணி. ஓய்வு பெற்ற ஆசிரியரான இவரது மகள் உமா மகேஸ்வரி சென்னை அருகே உள்ள சிறுசேரி சிப்காட்டில் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி திடீரென காணாமல் போன இவர் பிப்ரவரி 22ஆம் தேதி சிறுசேரி சிப்காட் அருகே உள்ள முட்புதரில் அழுகிய நிலையில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டார். உமா மகேஸ்வரியின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் கழுத்து, அடிவயிறு ஆகிய இடங்களில் கத்திக்குத்து காயங்கள் இருப்பதாகவும், இதனால் இவர் கற்பழித்து கழுத்தறுத்து குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தையே உலுக்கிய இந்த கொலை சம்பவத்தை அடுத்து ஐடி துறையில் பணிபுரியும் பெண்களின் பாதுகாப்பு குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்தன. கொலையாளிகளை பிடிக்க தீவிரமாக களமிறங்கிய போலீசார் உமா மகேஸ்வரி பயன்படுத்திய செல்போன் எண்ணிலிருந்து முக்கிய தடயங்களை கைப்பற்றினர். இதனையடுத்துதான் சிறுசேரி பகுதியில் கட்டிட வேலை செய்து வரும் வெளிமாநில வாலிபர்கள் மீது போலீசாரின் கவனம் திரும்பியது. சிறுசேரி சுற்றுவட்டார பகுதியில் வேலை பார்த்து வரும் வாலிபர்களை பிடித்து அவர்கள் விசாரணை நடத்தி வந்தனர். இதில் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த ராம் மண்டல், உத்தம் மண்டல் ஆகியோர் பிடிபட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. கைது செய்யப்பட்ட இருவரும் சிறுசேரி சிப்காட் பகுதியில் தங்கி கட்டிட வேலை செய்து வந்துள்ளனர். ஒரு நாள் நள்ளிரவு உமா மகேஸ்வரி சாலையில் தனியாக நடந்து சென்றபோது ஹிந்தி சினிமா பாட்டை பாடி அவரது கையை பிடித்து இழுத்ததாகவும், இதில் கோபமடைந்த உமா மகேஸ்வரி தங்களை செருப்பால் அடித்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதுதான் உமா மகேஸ்வரி மீது தங்களுக்கு ஒரு வெறியை உண்டாக்கியதாக கைதானவர்கள் கூறினர். உமா மகேஸ்வரியை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்னொரு நாள் தனியாக நடந்து வந்த உமா மகேஸ்வரியை போதை மயக்கத்தில் இருந்த தாங்கள் அடித்து உதைத்ததாகவும், கீழே விழுந்த அவரை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் கூறினர். தங்கள் காம இச்சை தணிந்தபோது உமா மகேஸ்வரி மயக்கமானார். அடுத்து அவரை அப்படியே விட்டுவிட்டு போவதா அல்லது கொலை செய்வதா என்று யோசித்தபடி இருந்ததாகவும், அதற்குள் உமா மகேஸ்வரி மயக்கம் தெளிந்து கூச்சல் போட்டதாகவும், தங்களது முகத்தில் எச்சில் துப்பியதாகவும், மயக்கத்தில் இருந்த உமா மகேஸ்வரியை உயிருடன் விட்டுச் சென்றால் எங்கே மாட்டிக்கொள்வோமோ என்ற பயத்தில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து உமா மகேஸ்வரியை குத்தி கொலை செய்ததாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்தனர். இந்த கொலையை அடுத்தே ஐடி நிறுவனத்தில் இரவு நேரம் பணிமுடித்து வீடு திரும்பும் பெண்களின் பாதுகாப்புக்காக ஊழியரை நியமித்து அந்தந்த ஐடி நிறுவனங்களே ஏற்பாடு செய்துள்ளன.